தவக்காலத்தின் 45ஆம் நாள். வாக்கு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இப்படி எழுதுகிறார்: இறக்கப் போகிறவனே நில், கணக்கை முடித்துவிட்டு போ. வாழ்க்கையெல்லாம் பற்று எழுதி வைத்தவனே, உன் பங்குக்கு ஒரு வரவாவது வைத்துவிட்டு போ. இந்த பூமிக்கு ஒரு பிச்சைக்காரனாகவே வந்தாய், ஒரு கடனாளியாகவே சாகப் போகிறாயா? மரணக்காற்றில் ஒரு விளக்கைப் போல் அணைந்து போகாதே. ஊதுவத்தியைப் போல் கொஞ்சம் நறுமணமாவது விட்டுப்போ. உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு இறுதி நாள் வருகிற போது விடைபெற்று போகிறோம் என்று போவது நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிஜமாக இருக்கிற இந்த உலகில் பெரிய வெள்ளி என்று இந்த நாளை அகில உலகெங்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பை நினைவு கூர்ந்து நாம் இந்த நாளில் அனைத்து வழிபாடுகளையும் நிகழ்த்தி அவருடைய பாடுகள், மரணம் இவற்றை சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில் இயேசு ஆண்டவர் வெறுமனே இறந்து போகவில்லை. மாறாக அவர் கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். தன்னுடைய நற்செய்தியை, தனது உடலை, தனது இரத்தத்தை, மேலும் புதிய மானுடத்தினுடைய துவக்கத்தை, தன்னுடைய வாழ்வின் முன்மாதிரிகையை, தன்னுடைய தாயை, தான் பெற்றுக்கொண்ட ஆவியை, மேலும் தனது தந்தையை, தனது ஆசிரை, இப்படி இவர் நம்மோடு கூட என்றும் இருப்பேன் என்று சொல்லுகிற வாக்குறுதியை நிறைவேற்றி நமக்கு ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நன்றி கூறுவோம். அடுத்து, அவர் இறந்தார் என்பது பொய், மாறாக அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதே மெய். ஆனால் தன்னுடைய வார்த்தைகளோடு சொன்னது போல, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும், மடிந்தால் ஒழிய அது பயன் தராது என்று சொன்னாரே, அதுபோல அவர் தனது மரணத்தை முன்னாள் பேரார் ஆர் அருளப்ப ஆண்டகை வார்த்தைகளை சொல்லப் போகிற போது கொலையையே பலியாக மாற்றினார். இப்படி அவரது பலியில் இன்று நாம் வாழ்வை பெற்று கொண்டிருக்கிறோம். கடைசி வரை அவருக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம். சிந்திப்போம். பிறருக்காக சிரமத்தை ஏற்க தியாகங்கள் செய்ய நான் தயாராக இருக்கிறேனா? கடைசி வரை எனக்காக உயிர் விட்டு பாடுகளை ஏற்று தியாகம் புரிந்த அவரை பின்பற்றி அவருக்கு உகந்த சீடராக நான் இருக்க இன்று வாக்களிக்க என்னால் முடியுமா? ஆமென்.